பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 974வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த ஈரானுக்கும் குழந்தைகளை கொலை செய்யும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான யுத்தம் 105வது நாளை எட்டியிருக்கிறது. ஒரு கணக்குப்படி சிலர் அதை 104 என்றும் போடுகிறார்கள். 105 தான் சரியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நேற்று இரவு ட்ரம்ப் ஒரு பெரிய சண்டமாருதம். இன்று இரவு மிகவும் அதிகமாக ஈரானை அழிக்கப் போகிறோம், கார்க் தீவை பிடிக்கப் போகிறோம், எண்ணெய் கிணறுகளை எல்லாம் ஒன்றாக அள்ளி சுருட்டி கொண்டு அமெரிக்காவுக்கு வரப்போகிறோம் என்றெல்லாம் அறிவித்துவிட்டு திடீர்னு ஒரு யூட்டர்ன். அதில் நம்மளுடைய வெஸ்டர்ன் மீடியா அதை அப்படியே காப்பி அடிக்கிற நமது இந்தியன் மீடியா இவையெல்லாம் ட்ரம்ப்புக்கு ஒரு யூட்டர்ன். இது அவருக்கு புதுசு இல்லை. அதாவது ஒரு பிரசிடென்ட்டு இவ்வளோ பிச்சைக்காரத்தனமாக நடந்துக்கிட்டான், அது அவங்க அதை தூக்கி பிடிச்சி எழுதுறானோ. ஏன் அந்த யூட்டர்ன்? ஏன் நேற்று ராத்திரி தடுக்கலை, அடிக்கலை? அவன் அடிக்கிறவன் தானேங்கிறதுக்கு காரணங்களை கண்டுபிடிக்க மறுக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், ட்ரம்புக்கு நேற்று டயோகோ கார்சியா, நமது இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு, அந்த டயோகோ கார்சியாவில் இருந்து F-35 புறப்பட்டு வந்து நம்ம குவைத்து, ஜோர்டான், இங்கே உள்ள குறிப்பாக ஜோர்டானில் உள்ள ஷேக் ஈசா அல் ஏர்பேஸ் இன் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா அல் ஏர்பேஸ், அல் சலீம் ஏர்பேஸ், இந்த ரெண்டுலேயுமா இறங்கி, அது சலீம் ஏர்பேஸ் குவைத்து, இங்கேயும் இறங்கி அவங்க தாக்கணும். ஆனால் அந்த ஏர்பேஸ் எல்லாம் ஈரான் தாக்கி விட்டது, தாக்க முடியாது. அடுத்து யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் P-8 நேவல் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட், அதாவது கப்பல்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட். அது வேவு பார்த்து சொல்லும் கப்பல்கள் எப்படி மூவ் பண்ணணும்னு. அந்த ஏர்கிராஃப்டையே அடிச்சிருக்காங்க. இந்த மொத்த அடியும் தாங்க முடியாமத்தான் எங்க இருந்து அடிக்கிறதே முடியல. அதனால ட்ரம்ப் அடிக்கலை. அது டயோகோ கார்சியாவில் இருந்தும், அதாவது அவங்க ஆர்ஜினை, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எங்க இருந்து புறப்படுது, அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் சொல்லணும், ட்ரோன்ஸ் இல்லை, ஃபைட்டர் ஜெட்ஸ் எங்க இருந்து கிளம்புதுங்கிறதையே அவங்க ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ். இந்திய பெருங்கடலில் இருந்து டயோகோ கார்சியா, பெருங்கடலில் உள்ள டயோகோ கார்சியா, யூரோப்பில் இருந்து சில பேசஸ் இங்கே இருந்து தான் வந்திருக்கு. எங்கே அசம்பிள் ஆகணும்? குவைத்து, பஹ்ரைன், ஜோர்டான், அந்த பேஸ் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டாங்க. ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ராக்குங்கிற அந்த பேஸை பற்றி நேற்று நம்ம நிறைய சொன்னோம். அந்த பேஸ் அடித்தது தான் அமெரிக்கா இன்னும் எழ முடியாத அளவில் அடி. இதனால அவர் தாக்கல். இன்னொன்று என்ன தெரியுமா? குளோபல் டிமாண்ட் ஃபார் பேட்ரியாட் சிஸ்டத்துக்கு வேலையே இல்லை. அது ஈரானுடைய ஒரு மிசிலை கூட அது தாக்குறது இல்லை. அதே பிறகு ஈரான் இப்போ அனுப்புகிற மிசில்களுடைய ஸ்பீடு வேவ் லென்த் ஸ்பீடு மாறி மாறி வருமா. புறப்படும் போது 50 கிலோமீட்டரில் ஆரம்பிச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளே சொல்ல, 50 கிலோமீட்டரில் ஆரம்பிச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அது 100, 200, 300, 1000ன்னு போய் கண்ணுக்கு தெரியாம போய் அதுக்கு பிறகு திரும்ப தன்னுடைய நார்மல் ஸ்பீட்ல இலக்கை தாக்குதான். அது முன்னாடி டான்சிங்னோம், இப்போ அது டான்சிங் மிசில் இல்லை, அப்படியே வரக்கூடிய மிசில் இல்லை. இந்த மிசில் அது தன்னுடைய பயணத்தில் வேகங்களை கூட்டி குறைக்கக்கூடியது. அதை இவங்களால ஒன்றும் கேஜ் பண்ணவே இன்னும் கணக்கு பார்க்கவே முடியல, இது எங்கே வரும், எங்கே தாக்கும்னு. ஆனால் அது அதனுடைய இலக்குகளை தெளிவாக தாக்கி இருக்கிறது. இப்போ இஸ்ரேல் என்னாச்சு? கம்முன்னு இருக்கான். இப்போ ட்ரம்ப் அவரு அந்த பொய்யன் சொல்லக்கூடிய பொய் 30,405வது பொய்யோ 6வது பொய்யுன்னோ அமெரிக்கா மீடியா போடுது. என்னன்னா, எக்ரிமெண்ட் டீலு கிட்ட வந்துட்டான். ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்க பேச்சுவார்த்தையை பத்தி கவலையே படலை, we are always at war, நாங்க அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் யுத்தத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்ற மனநிலையில் தான் இருக்கிறோம். காலிஃபாப் தெளிவாக சொல்லியிருக்காரு. நீ இனிமே ஒரு தாக்கினா ஒரு வித்தியாசமான ஈரானை நீ பார்ப்பாய். இவர் போட்ட நைட்ல அதிகமான தாக்குதல்னு இவர் சொன்னதும்
அதுக்கு அவர் விட்ட அறிக்கை என்னன்னா, நீ ஒரு வித்தியாசமான ஈரானை பார்ப்பாய், அதில் அப்படியே அமுங்கி போனது. ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி இந்த பேட்ரியாட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது. அந்த பேட்ரியாட்டு கூட, அதாவது ஒன்றுக்காவாத பேட்ரியாட்டு கூட ப்ரொடக்ஷனே இல்லையா. லாக்கீட் அண்ட் மார்டின்னு ஒரு கம்பெனி, அமெரிக்க கம்பெனி, இதில் தான் எல்லா செலக்டரும் பிரசிடென்ட்ல இருந்து எல்லா செலக்டரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அது 650 மிஸ்ஸில் பெர் இயர் பேட்ரியாட்டு டிஃபென்ஸ் மிஸ்ஸில், அதாவது பேட்ரியாட் தடுப்புச்சுவரை அது 650 உருவாக்குமா. எல்லாம் இப்போ அதனோட ப்ரொடக்ஷனை ரீச் பண்ணி மேலே போயிட்டுது. ஆனாலும் போதல்ல. அதனால உக்ரைன்ல இருந்து கொஞ்சம் பேட்ரியாட் கொடுத்ததை கேட்கலாமான்னு பார்க்குறாங்க. உக்ரைன் தரமாட்டாங்கிறான். இது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் ஈரான் அடிக்கிற அடிதான் மிக முக்கியமான காரணம். இப்போ ஈரானுடைய இன்னொரு வெற்றி என்னன்னா, யுஏஇ இறக்கி பாருங்க, உளுந்து இஸ்ரேலு தன்னை பற்றி கவலைப்படுவதை விட யுஏஇன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இஸ்ரேலை பற்றி அதிகமாக கவலைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உதவி செய்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உளுந்து உதவி செய்து அடி வாங்கி கொண்டு இப்பொழுது ஈரானில் அடி வாங்கிட்டு அவங்க ஈரானோட இப்போ நெருக்கத்தை உண்டு பண்ணாங்க. எப்படின்னா, யுஏஇன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய அமீரகத்தில் உள்ள சீனியர் செக்யூரிட்டி அபிஷியல்ஸ், உச்சபட்ச பாதுகாப்பு அதிகாரிகளும் ஈரானுடைய உச்சபட்ச பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த யுத்தம் தொடங்கிய பிறகு முதலாக நேருக்கு நேர் பேசியிருக்கிறார்கள். அது என்னன்னா, ஐக்கிய அமீரகம் ஈரானோடு தன்னுடைய உறவுகளை நெருக்கி கொள்வதற்கு முயற்சி செய்கிறதாம். அதாவது ஈரானுடைய காலில் விழுந்து, ஐயா இனிமே நீங்க காப்பாத்துங்க, நாங்க அமெரிக்காவை காலை வாரிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் நம்ம பட்டவர்த்தனமாக சொன்னா உண்மை. அடுத்தது, அதே போல கத்தரும் பல தூதர்கள் வழியாகவும் ஈரானை நெருங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. இந்த ரெண்டு நிகழ்வுமே கத்தருடைய அப்ரோச்சு, ஒரு புரோக்கர் வழியா கத்தர் நிறைய கூட பேசலாம். ஏன்னா அந்த அரபு நாடுகளில் கொஞ்சமாவது இந்த காசாவுக்கு இதுவரைக்கும் பட்ட அடிகளுக்கு காயம்பட்ட இதுக்கு மருந்து தடவுனது கத்தர் தான். நிறைய ரூபாயும் கொடுத்துருக்கான். ஆனால் இப்போதான் முழுக்க அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய் இப்போ ஈரான் அடிக்கிற அடியில் கொஞ்சம் நூந்து வெளியில் வந்திருக்கேன். அப்போ யுஏஇயும் கத்தரும் ஈரானை நெருங்குகின்றன. இந்த செய்தி எப்படி இருக்கும்? ஏன்னா தங்களை பாதுகாக்கிறதுக்கு வழியே இல்லை. ஈரானோட்ட போய் அப்பா எங்களை அடிக்காதன்னு சொல்ல ஒரே வழிதான். ஆனால் அமெரிக்கா பேஸில் இருக்கிற வரைக்கும் அடிப்பாங்க. நேற்று நைட்டு அமெரிக்கா தாக்கி இருந்தா ஈரான் ஒரு இலக்கை, அதாவது அது பல மிலிட்ரி இலக்கை வச்சிருக்கு. ரொம்ப கிளியரா நம்ம மேலே ஒரு அடி விழுந்தா உடனே நம்ம எங்கெங்க அடிக்கணுங்கிற லிஸ்ட்டை தேராக வச்சிருக்கு. இனிமே அடி விளாட்டாலும் அடிக்கலாங்கிற தைரியத்துக்கு அது விட்டதுன்னு சில இராணுவ நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். அதுல லாக்கீட் மார்டினோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியது, அதாவது அமெரிக்க செனட்டரும் பிரசிடென்ட்ல இருந்து எல்லாரும், பழைய பிரசிடென்ட் புதிய பிரசிடென்ட் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. லாக்கீட் மார்டின் அதனுடைய தளங்கள் எங்கெங்க இருக்கு, அதனுடைய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு அரபு வளைகுடா நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற லிஸ்ட் வச்சிருக்கான். எலோன் மஸ்க், அடுத்தது இஸ்ரேலு, அமெரிக்கா, மூணுலேயும் உள்ளவங்க, அதாவது எலோன் மஸ்கோட சேர்ந்த அமெரிக்க முதலீட்டாளர்களும் அதில் அரசியல்வாதிகளும் உண்டு. இஸ்ரேல் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முதலீடு போட்ட நிறைய கம்பெனிஸ் எங்கே இருக்கு? வளைகுடா நாடுகளில் இருக்கு. அதில் ஸ்டார்லிங்க்ஸ் சேட்டலைட் நெட்வொர்க்கு, எக்ஸ் சோசியல் மீடியா கம்பெனி, இவங்களுடைய தளங்கள் இன்னும் இது மாதிரி உள்ள பல கம்பெனிகளை டார்கெட் பண்ணி ஈரான் லிஸ்ட் போட்டுடுது. அடுத்த இலக்கு இதெல்லாம்டா வந்தேல்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து தான் அவர் நேற்று ஒரு யூட்டர்ன் அடிச்சிட்டாரு. ஈரான் சொல்லுதேயோ, எங்களால் ஒன்றை மிலிட்டரிலி, அதாவது இராணுவ ரீதியாக ஒன்றை தோக்கடிங்க, நாங்கள் ஏன்டா இதுக்கு வரணும், முதல்ல எங்களுடைய $24 பில்லியன் சொத்தை ரிலீஸ் பண்ணு, பொருளாதார தடையை நீக்கு, அதுக்கு பிறகு இனிமேல் எந்த ஃப்ராண்ட்லையும் யுத்தம் நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடு, காசா உட்பட. காசாவை சொல்லுவதுதான் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி. காசா உட்பட இல்லைன்னா பேச்சுவார்த்தைன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. இப்போ பேச்சுவார்த்தை நெருங்கி வந்து விட்டது. நேற்று ராத்திரி மிட் நைட்டில்
ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் முஸ்தபா அலி காமனியை பார்த்து பேசணும், உயர்மட்ட குழுவோட நான் பேசணும், அதெல்லாம் ஒன்றும் முடியாது, முஸ்தபா அலி காமனியை நீ சந்திக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இது அந்த 2-3 நாளையில எக்ரிமெண்ட் சைன் ஆயிருமா. இவங்க ட்ரம்போடைய பொய். அப்ப ஈரான்ல கேட்டா அந்த பேப்பரே நாங்க திரும்பி பார்க்கல, முதல்ல அவன் செய்ய வேண்டியதை செய்த பிறகுதான் அந்த நெகோசியேஷனை பத்தி நாங்க பார்ப்போம். அது எக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான், புரிந்துணர்வு ஒப்பந்தம் தானே தவிர அது வேற ஒப்பந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால நாங்க அதுக்கு பக்கமே போகலங்கிறத தெளிவா சொல்லிவிட்டார்கள். ஆக வாங்கின அடியில நேற்று ஒரு பெரிய பல்ட்டு. ஆனா ஹர்முஸை நிரந்தரமா க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இனிமே வேர்ல்டு மார்க்கெட்ல ஆயிலும் மற்றதும் பயங்கர விலை ஏறும். அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தால், காசால இன்னும் அதிகமான 20 பேஷண்ட்டும் 40 அட்டண்டன்ட்டும் ரஃபா வழியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆஸ்திரேலியா, கனடா, யூகே இவங்க எவ்வளோரும் சேர்ந்து இந்த 2 நேஷன், அதாவது பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடுக்காக ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4 மில்லியன் அவங்க ஆஸ்திரேலியா, கனடா, யூகே இவ்வளோ போட்டிருக்கு. பிரான்ஸு, நியூசிலாந்து, நார்வே வந்து ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்ஷனை எடுக்கதா சொல்லியிருக்காங்க. அப்போ பிரான்ஸு, நியூசிலாந்து, நார்வே, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே இவங்க இவ்வளோரும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் ஃபண்டை கொண்டு வந்து அந்த தனி பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள். இது அப்பாஸு கையில் போகும். அவன் 4 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அந்த பணத்தை தீர்த்துருவான், அது வேற விஷயம். இருந்தாலும் இப்படி ஒரு கன்சர்ன் வந்திருக்கு. அதே சமயத்தில் இத்தாலி வந்து பென்கருக்கு மேலே பொருளாதார தடையை உருவாக்கி இருக்கிறது. அடுத்தது இந்த நாடுகள் எல்லாம், நான் மேலே குறிப்பிட்ட நாடுகள் எல்லாம் நெட்வொர்க்ஸ் ஃபினான்சிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இஸ்ரேலி செட்டிலர் வயலன்ஸ், அதாவது இஸ்ரேலில் உள்ள வந்தேரிகள் பல குடியிருப்புகளில் புகுந்து, நேற்றும் கிராமத்தில் புகுந்து விவசாயிகளுடைய நிலங்களை எரித்து விட்டு அவர்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஏறு கலப்பை இதெல்லாம் கலத்திட்டு வந்திருக்கானுவா. அவங்களுக்கு எவன்லாம் பணம் கொடுக்குறானோ அவங்க மீது பொருளாதார தடையை விதிப்பது என்று இந்த மேலே உள்ள நாடுகள் முடிவு செய்திருக்கிறார். அதாவது ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, பிரான்ஸு, நியூசிலாந்து, நார்வே, அதில் இத்தாலியும் சேர்ந்திருக்கு. அடுத்தது ஹமாஸ் வந்து பாலஸ்தீனில் நாங்கள் வந்து ஒன்றும் காசால பலமிழந்து போகவில்லை, டீப்பராக இருக்கோம், ஸ்ட்ராங்கராக இருக்கோம், எங்களுக்கு உரிய நேரம் வரும்போது இஸ்ரேலை தாக்குவோம், போர் நிறுத்தத்தையே மீறுவதை பார்த்து கொண்டே இருக்க மாட்டோம் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதோடு ஈரான் வந்து ஹமாஸு, காசா, லெபனான் இது தன்னுடைய எக்ரிமெண்ட்ல சேர்த்திருக்குது. அதோட இப்போ வெஸ்ட் பேங்கையும் சேர்க்கணும்னு ஒரு மேக்கரையும் ஈரான் சேர்க்கணும். எல்லா ஃப்ரண்ட்லையும் சண்டை வரும்னு ஒரு வார்த்தை பொதுவாக சொல்லுவீங்கல்ல, அதில் மேக்கரை, ஜெருசலம் இதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் சொல்லுது, அது மக்களிடத்துல ஒரு உறுதியை கொடுத்துருக்கு, நம்ம இப்போ அப்பர் ஹேண்டில் இருக்கோம், அதனால உங்களுக்கு சில்லற கஷ்டங்கள் இருந்தால் அதை பொறுத்துக்கிடுங்க. அவங்க கஷ்டப்படுவதா சொல்லலை, சில்லற கஷ்டங்கள் இருந்தால் அதை பொறுத்து கொள்ளுங்கள். ஹர்மூஸ் நிரந்தரமாக நம்ம கையில் இருக்கும், நம்ம சொத்துக்கள்லாம் கிடைச்சிரும், நம்மளுக்கு மேலே உள்ள பொருளாதார தடையை இல்லாமல் ஆக்கி விடுவோம், நம்ம மிலிட்டரி ரீதியாக பலமாக இருக்கிறோங்கிறத உலகம் உணருது, அமெரிக்கா உணருது, ட்ரம்ப்பும் பல்ட்டி அடிக்கிறான் என்று தன்னுடைய மக்களுக்கு உறுதி செய்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. நான் அதை உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். அது என்னன்னா, அது அமெரிக்காவில் உள்ள டாப் அபிஷியல்ஸ், உச்சபட்ச அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன பேசுகிறாங்கங்கிறத உளவு பார்த்தது. நேற்று இஸ்ரேல் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் ஆதரைசேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கான், அதில் 622வது செக்ஷனை திருத்தி இருக்காங்க. மொசாதுக்கு அமெரிக்காவுக்குள்ளால இடம் கொடுக்க, அமெரிக்காவினுடைய உயர்மட்ட இதில் இடம் கொடுக்கக்கூடாது, அவர்களை கண்டு களை எடுக்கணும். இப்போ இஸ்ரேலு அமெரிக்காவினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் பற்றி என்னென்ன தகவல் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறதோ அந்த தகவல்களை அமெரிக்காவுக்கு தர வேண்டும் என்று கேட்டு இருக்கிறது. இப்போ நத்தியானு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆகிட்டு இருக்கான். லெபனானில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று ஒரு ஹெர்மன் 450ன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அங்கே உள்ள புகுந்தாங்களா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு இவன் சொன்னான்ல இஸ்ரேல், அதாவது அந்த ரமீம் ஏரியாவில் புகுந்துட்டாங்கன்னு, அவங்க முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே லெபனான்ல இனி பஃபர் சோனை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை இஸ்ரேல் இழந்து விட வேண்டியதுதான் என்பது இராணுவ நோக்கர்களுடைய கருத்து. இஸ்ரேலிய ஊடகங்களும் அதை சொல்லி இருக்கின்றன. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.